வெல்கம் டு ட்ரீம் டிஎன்பிசி. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட டிஎன்பிசி டாப்பிக்கில் கொடுத்துருக்க ஏரியா அண்ட் வால்யூம். ஸோ இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான கண்டென்ட் வந்து எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு சமச்சர் புக்கில் 6th to 10th இருக்கக்கூடிய ஏரியா அண்ட் வால்யூம் டாபிக் பார்த்தாலே போதும். ஸோ அதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா 6th third termல இருக்கக்கூடிய சுற்றளவு மற்றும் பரப்பளவு, அதாவது பெரிமீட்டர் அண்ட் ஏரியா அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட 6th third termல இருக்கக்கூடிய சாப்டரில் 3 ஷேப் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஷேப்னா ரெக்டாங்கிள், அதாவது செவ்வகம், நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் சதுரம், நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் முக்கோணம். ஸோ இந்த மூணு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு டாப்பிக்கோட ஷேப்பு ஃபார்முலாஸ் மட்டும் இப்போ நம்ம பார்த்துலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெக்டாங்கிள் தான் பார்க்க போகிறோம், செவ்வகம் பார்க்க போகிறோம். ரெக்டாங்கிளில் இது வந்து எல்லுன்னு சொல்லுவாங்க. எல்லுன்றது என்னென்னு கேட்டால் நீளம், லென்த்து இங்கிலீஷில். பிரெத்து வந்து என்னென்னா அகலம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த ரெக்டாங்கிள் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் என்ன கண்டுபிடினா ஏரியா, பெரிமீட்டர், அதாவது பரப்பளவு, சுற்றளவு, நெக்ஸ்ட் வந்து டயக்னல்ன்றது மூலைவிட்டம். ஸோ மூலைவிட்டம், இந்த 3 ஃபார்முலா தான் இதில் இருக்குது நம்ம பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா வந்து பார்க்கும்போதுன்னா சில ஏரியானாலே நமக்கு வந்து 2Dயில் ஏரியா வரும். அதில் சைடு இன்ட்டு சைடு தான் நம்ம வந்து ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ இதில் சைடு இன்ட்டு சைடுன்றதுனா லென்த்து, பிரெத்து, அதாவது நீளம் மற்றும் அகலம். ஸோ அதான் எல் இன்ட்டு பி தான் இதோட ஏரியா. நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர்ன்றது என்னென்னு கேட்டால் ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி அந்த பேத்வே வந்து ஃபுல்லாக போயிட்டு கடைசியில் அதே ஸ்டார்ட் பண்ண பாயிண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகி ஒரு க்ளோஸ்டு பார்த்தா இருந்தால் தான் நம்ம வந்து பெரிமீட்டர்னு சொல்லுவோம். அதுக்கு தான் பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு அதுபடி பார்க்கும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு எல் இருக்குது, பி, அப்புறம் எல், மறுபடியும் பி வந்து லாஸ்ட்டாக இந்த பாயிண்ட்லேயே கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இது ஒரு க்ளோஸ்டு பேத்தாக இருக்குது. ஸோ இதுக்கு பெரிமீட்டர் வந்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு எல், அப்புறம் பி, அகெயின் இங்கே வந்து எல், மறுபடியும் இங்கே ஒரு பி. ஸோ எல் ப்ளஸ் பி. ஸோ அதை எப்படி பண்ணலாம், 2L + 2Bன்னு போடுவாங்க. அதில் 2 காமனாக எடுத்துகிட்டா L + B. ஸோ இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள், செவ்வகத்தோட சுற்றளவு. ஸோ பரப்பளவு வந்து லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டயக்னல்ன்றது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் தான் டயக்னல் சொல்லுவாங்க, மூலை விட்டம் சொல்லுவாங்க, டின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், பித்தாகரஸ் தியரம் வச்சு கண்டுபிடிக்கலாம். டயக்னல் கண்டுபிடித்து பித்தாகரஸ் தியரம் வந்து எடுக்கலாம். அதில் நான் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பித்தாகரஸ் தியரம்ன்றது என்னென்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் பித்தாகரஸ் தியரம். வேறு எதுக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுபடி இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒன் சைடு வந்து 90 டிகிரி வந்து இருக்குது. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். செங்கோணம் முக்கோணம். ஸோ செங்கோணம் முக்கோணத்தில் தான் நம்ம வந்து மூலை விட்டம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது டின்னு நமக்கு தெரியும். இது வந்து எல் நீளம், நெக்ஸ்ட் இது வந்து பிரெத்து. ஸோ பிரெத்துன்றது அகலம். ஸோ இப்போது இதோட ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணோன்னா D² = L² + B². ஸோ இதுதான். ஸோ இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைட் போகும் ரூட்டாக மாறிடும். ஸோ √L² + B². ஸோ இதுதான் ஃபார்முலா, டயக்னலோட ஃபார்முலா, டயக்னல் ஆஃப் ரெக்டாங்கிள், செவ்வகத்தோட ஃபார்முலா தான். ஸோ இந்த ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 ஃபார்முலா தெரியணும். ஒன்று வந்து பரப்பளவு ஏரியா, இன்னொன்று சுற்றளவு பெரிமீட்டர், அண்ட் மூலை விட்டம் டயக்னல். இந்த 3 ஃபார்முலா மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போனால் ஸ்கொயர் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒரு ஸ்கொயரோட 4 சைடுமே ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். 4 சைடுமே ஈக்குவல் லென்த். ஸோ நான் ஏன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது சைடு இன்ட்டு சைடு, அதாவது பக்கம் இன்ட்டு பக்கம் பார்க்கும்போது A × A = A². நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுற்றளவுனா பெரிமீட்டர். சுற்றளவு பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே பாயிண்டில் வந்து அந்த பேத்து வந்து முடிஞ்சுன்னா ஒரு க்ளோஸ்டு பேத்தாக இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து சுற்றளவு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுபடி பார்க்கும்போது 4A. ஸோ 4A இருக்குது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போய்ட்டு வந்தீங்கன்னா 4A வந்து சொல்லுவோம். அப்போது இதோட சுற்றளவு வந்து 4A. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது டயக்னல்ன்றது மூலை விட்டம். ஸோ டயக்னல் D இருக்குது. ஸோ அதேமாதிரி பித்தாகரஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணோன்னா இது வந்து DAA. ஸோ ஃபார்முலா வந்து D² = A² + A². தட் இஸ் = 2A² வரும். ஸோ இதுக்கு அந்த D² வந்து இப்படி வந்துச்சுன்னா √2A² வரும். அப்போ நமக்கு A² நம்ம ஏன்னு வெளியே எடுத்துக்கலாம் 2. ஸோ A√2 இதுதான் டயக்னலோட ஃபார்முலா. அப்போ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நம்ம அதோட பரப்பளவு, சுற்றளவு மற்றும் மூலை விட்டம், இது 3த்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்கூல் புக் 6th என்ன கொடுத்துருக்காங்கன்னா
ட்ரையாங்கிள், இது ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஆஃப் பிஹெச். அதாவது இது ஹைட்டு, இது பேஸு. ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, இது பேஸ் இது. ஸோ சைடை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதோட சுற்றளவு வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா 3a. ஸோ ஏ ப்ளஸ் ஏ, ஸோ 3a இதான் இதோட சுற்றளவு. இது இதோட பரப்பளவுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் வந்து இந்த ஒரு டைப் தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ 4 விதமான டைப் வந்து இருக்குது. அதுக்கான தனித்தனி ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ட்ரையாங்கிள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோணம் முக்கோணம். ஸோ செங்கோணம் முக்கோணம்ன்றது என்னென்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் எண்டில் வந்து 90 டிகிரி வந்து இருக்கணும். அதுதான் ஒரு செங்கோணம் முக்கோணம் சொல்லுவோம். அதுபடி இதான் செங்கோணம் முக்கோணம். ஸோ இதோட ஏரியா வந்து பார்க்கும்போது ஆஃப் பிஹெச். ஸோ இது பேஸு, இது ஹைட்டு. ஸோ இது பேஸு, இது ஹைட்டு. ஸோ ஹாஃப் பிஹெச். ஸோ இதான் இதோட ஏரியா, பரப்பளவோட ஃபார்முலா. சுற்றளவு பார்க்கும்போது, பெரிமீட்டர் சுற்றளவு பார்க்கும்போது, இது வந்து நான் இந்த லென்த்தை வந்து நான் எல்லுன்னு கூட எடுத்துக்கிறேன். ஸோ அது 360 டிகிரி இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வந்து முடிக்கும்போது ஹெச் ப்ளஸ்ஸு பி ப்ளஸ்ஸு எல். ஸோ இதுதான் இதோட சுற்றளவு. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணத்தோட ஃபார்முலா. ரெண்டாவது நம்ம பார்க்க ரெண்டாவது ட்ரையாங்கிள் வந்து என்னென்னா ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணம் சொல்லுவாங்க. சமபக்க முக்கோணம். ஸோ என்னென்னா 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ 3 சைடோட லென்த்துமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் ஏன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஹைட்டு. ஸோ சென்ட்ரல் இருக்கிறது வந்து ஹைட்டு, இது வந்து பேஸு. ஸோ அதே தான். இது வந்து என்னென்னா இதுக்கும் ஆஃப் பிஹெச் தான் ஃபார்முலா. இதுலேருந்து நம்ம வந்து டெரைவ் பண்ணணும். ஸோ இதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைட்டு நான் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் கட் பண்ணிங்கன்னா இது ஹைட்டு, இதுவும் ஏ. ஸோ இது a/2. ஏன்னா நான் இதில் பாதி தான் எடுக்கிறேன். ஸோ a/2 தான் வரும். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஹைப்போட்டெனியூஸ் ஃபார்முலா, அதாவது பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணோம்னா a² = h² ப்ளஸ் a/2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா h = √3/4 √3/2 ஏன்னு வரும். ஸோ இதுதான் ஹெச். ஸோ இந்த ஹெச் எடுத்து போய்ட்டு நீங்கள் அதில் சால்வ் பண்ணணும். இங்கே பேஸ் வந்து நமக்கு வந்து ஏன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது ஆஃப் இன்ட்டு பேஸோட ஃபார்முலா வந்து ஏ இன்ட்டு ஹைட்டோட ஃபார்முலா வந்து √3/2 ஏ. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஃபார்முலா வந்து √3/4 a². ஸோ இதுதான் சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு. சுற்றளவு பொறுத்த வரைக்கும் 3 சைடுமே ஈக்குவல்ன்றதுனால நமக்கு வந்து 3a தான் வரும். இதுதான் சுற்றளவு, இதுதான் ஃபார்முலா. ஸோ இது எப்படி ஃபார்முலா டெரைவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொன்னேன். நீங்கள் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். ஸோ √3/4 a² 3a. ஸோ இதுதான் சமபக்க முக்கோணத்தோட ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ரையாங்கிள் போகலாம். ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் வந்து என்ன, ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள், இரு சமபக்க முக்கோணம் சொல்லுவாங்க. ஸோ இரு சமபக்கம்னா 2 சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏன்னு எடுத்துக்கிறேன், நான் இது வந்து பின்னு கூட எடுத்துக்கிறேன். இது வந்து ஹைட்டு. ஸோ அதுதான் இரு சமபக்க முக்கோணம். 2 சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும், 3ஆவது சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் இரு சமபக்க முக்கோணம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து அதோட ஏரியா பரப்பளவு வந்து ஆஃப் பிஹெச் தான். ஸோ ஆஃப் பிஹெச். சுற்றளவு வந்து 2a. ஸோ 2a இருக்குது, 2a ப்ளஸ் b. ஸோ இதுதான் இதோட சுற்றளவு. ஸோ இதே தான் நார்மல் ஃபார்முலா போல் தான் இது இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து லாஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து ஸ்கேலியன் ட்ரையாங்கிள் அசமபக்க முக்கோணம். ஸோ அசமபக்க முக்கோணம்னா 3 சைடுமே டிஃப்ரெண்ட் லென்த் இருக்குங்க. ஸோ ABC 3 சைடுமே டிஃப்ரெண்ட் லென்த்தாக இருந்துச்சுன்னா அதான் அசமபக்க முக்கோணம் சொல்லுவாங்க. ஸோ இதற்கான ஃபார்முலா வந்து என்னென்னா √s × s - b அண்ட் s - c. ஸோ இதுதான். ஸோ இந்த எஸ்ன்றது என்னென்னு கேட்டால் பெரிமீட்டர். s = a + b + c / 2. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எஸ்ஸு கண்டுபிடிக்கணும். எஸ்ஸுக்கு வந்துன்னா இந்த 3 சைடை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி எஸ்ஸு கண்டுபிடிச்சிடலாம். அதை எடுத்துன்னு வந்து இந்த ஏரியா அதை பரப்பளவு ஃபார்முலாவில் வந்து போட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதோட சுற்றளவு பொறுத்த வரைக்கும் 3மே டிஃப்ரெண்ட்டுன்றதுனால சுற்றளவு வந்து a + b + c. இதுதான் சுற்றளவு. ஸோ ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் சுற்றளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பரப்பளவு வந்து கரெக்டாக ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த 4 விதமான ட்ரையாங்கிள் இருக்குது. பட் நம்மளோட 6th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிளுக்கு, ஆஃப் பிஹெச். இதுதான். நெக்ஸ்ட் இதோட சுற்றளவு, இது பரப்பளவு ஏரியா = இது சுற்றளவு வந்து என்னென்னா 3a கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட 6th புக்கில் கொடுத்துருக்குது. ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சம்க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்,
If the length of a rectangle is 12 cm and the breadth is 10 cm, then find its perimeter. அதாவது ஒரு செவ்வகத்தோட நீளம் வந்து 12 சென்டிமீட்டரும் அகலம் வந்து 10 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அதோட சுற்றளவு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செவ்வகம் டயக்ராம் வந்து போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் இதோட நீளம் வந்து 12 சென்டிமீட்டர். ஒரு நிமிஷம். ஸோ 12 சென்டிமீட்டர், இதோட அகலம் வந்து 10 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சுற்றளவு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சுற்றளவோட ஃபார்முலா வந்து நமக்கே தெரியும் கொடுத்துருக்காங்க. 2 × L+B. அதில் நீளம் 12 + 10 போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 44 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ அதுதான் இங்கே 44 சென்டிமீட்டர். சுற்றளவுன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து க்ளோஸ் பாயிண்ட் வந்து முடிச்சிங்கன்னா அந்த மொத்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிங்கன்னா அதான் சுற்றளவு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். The sides of a square is 5 cm. Find its perimeter. ஒரு சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டரில் அதன் சுற்றளவு காண்க. அதுதான் ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதோட சைடு வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சுற்றளவு வந்து கேட்கும்போது 4a. நமக்கு தெரியும் சுற்றளவோட ஃபார்முலா வந்து 4aன்னு சொல்லிட்டு தெரியும். அப்போது 4aவால் நீங்கள் மல்டிப்ளை அப்படின்னா 20 சென்டிமீட்டர். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் சம் போகலாம். Find the perimeter of the triangle whose sides are 3 cm, 4 cm and 5 cm. 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு காண்க. அதுதான் ஒரு ட்ரையாங்கிள் வந்து இருக்குது. ட்ரையாங்கிள் 3, 4, 5 இந்தமாதிரி 3 சைடு இருக்குது. ஸோ இதோட பெரிமீட்டர் வந்து கேட்டிருக்காங்க, சுற்றளவு வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் இது 3த்தையும் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சுற்றளவு வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ 3 + 4 + 5 ஸோ 12 சென்டிமீட்டர். இதோட இந்த ட்ரையாங்கிளோட சுற்றளவு வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சைடில் இங்கே இருக்குது பாருங்கள், சிந்திக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் அ கிவன் ஷேப் இஸ் பாசிபிள் ஒய். கொடுக்கப்பட்ட வடிவத்திற்கு சுற்றளவு கண்டறிய இயலுமா, ஏன்? ஸோ இந்த ஷேப்புக்கு வந்து நம்மளால் பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக முடியாதுன்னு தான் ஆன்சர் வரும். ஏன்னு கேட்டால் நமக்கே தெரியும் பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிக்கணும்னா ஒரு பாத்வே வந்து ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் வந்து அதே பாயிண்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து முடிஞ்சு ஒரு க்ளோஸ்டு பாத்தாக இருந்தால் தான், அதாவது ஒரு மூடப்பட்ட ஒரு பாத்தாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து ஓப்பன் பாத்தில் இருக்குது. ஸோ இது இப்படி க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டயக்ராமுக்கு நம்மளால் பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது புக்கில் சைடில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதையும் பார்த்துங்க. ஸோ இது வந்து ட்ரை திஸ் இவற்றை முயல்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம வேணால் ஷேப் தேவையில்லை, இது கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஃப் த லென்த் இஸ் 2x இஸ் பிரெத். ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல் 2 மடங்கு எனில் அதன் சுற்றளவு காண்க. ஒன்றும் இல்லை, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ ரெக்டாங்கிள் இருக்குது. ரெக்டாங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிமீட்டருக்கு வந்து கேட்குறாங்க, அதாவது சுற்றளவு வந்து கேட்குறாங்க. ரெக்டாங்கிளில் இஃப் லென்த் இஸ் 2x இஸ் பிரெத், அதாவது நீளம். ஸோ நீளம் வந்து பிரெத்தை விட, அதாவது அகலத்தை விட 2 மடங்கு இருந்துச்சுன்னா அப்போ 2bன்னு சொல்லுவாங்க. அப்போது நீளம் வந்து அகலத்தை விட 2 மடங்கு இருந்துச்சுன்னா அதோட சுற்றளவு வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போது நமக்கு தெரியுது 2b. அப்போ இங்கேயும் 2b தான் இருக்கும், இங்கே bன்னு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினாலே போதும். ஸோ 2, 3 and 5 and 6. ஸோ 6b. ஸோ இந்த கொஷினோட இது உள்ளபடி சுற்றளவு வந்து என்னென்னு கேட்டால் 6b. ஓகேங்களா? இதுதான். ஸோ இது சம்டைம்ஸ் இதெல்லாம் கூட கொஷினில் கேட்பாங்க. ஸோ அதனால தான் இதையும் நடத்துகிறேன். ஸோ இதையும் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். What would be the perimeter of a square if its sides is reduced to half? ஒரு சதுரத்தின் பக்கம் பாதியாக்கப்பட்டால் கிடைக்கப்பெற்ற சதுரத்தின் சுற்றளவு என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கொயர் வந்து இருக்குது. அந்த ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயரு. ஸோ இந்த ஸ்கொயரில் வந்து என்னென்னா வாட் வுட் பி த பெரிமீட்டர் ஸ்கொயர் இட் சைட் ரெடியூஸ் டு ஆஃப். அதாவது இந்த சைடு வந்து நம்ம வந்து ஏன்னு தெரியும், இந்த சைடை வந்து 2 அதாவது பாதியாக குறைச்சிட்டாங்கன்னா நம்மளோட பெரிமீட்டர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் இந்த பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 4aன்னு சொல்லிட்டு தெரியும். அதை பாதியாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணாலே போதும். ஸோ ஈக்குவல் டு 2a. ஸோ அது பாதியாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா வரக்கூடிய பரப்பளவு சுற்றளவு வந்து என்னென்னு கேட்டால் 2a. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் சம். வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஃப் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த். இப்போது இதை நம்ம படித்தோம். இப்போ சமபக்க முக்கோணம் பற்றி படித்தோம். 3 சைடுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போது இதோட சுற்றளவு வந்து ஒன்றும் இல்லை, a+a+a. ஸோ இதான் 3a. அதான் இஃப் பெரிமீட்டர், அதாவது ஒரு முக்கோணத்தின் அனைத்து பக்கங்களும் சம நீளமுடைய எனில் அதன் சுற்றளவு என்ன. ஸோ 3 பக்கமும் ஈக்குவல் லென்த்தாக இருந்துச்சுன்னா அதோட சுற்றளவு வந்து 3a. ஸோ இதெல்லாம் சம்டைம் கொஷின்ஸில் கேட்பாங்க டிஎன்பிசியில், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு போகலாம்.
ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாக் போர்ட் whose perimeter is 6 மீட்டர் அண்ட் breadth is 1 மீட்டர். ஒரு கரும்பலகையின் சுற்றளவு 6 மீட்டர் மற்றும் அகலம் 1 மீட்டர் எனில் நீளத்தை காண்க. ஒன்றில் ஒரு பிளாக் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் போர்டோட நீளம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அகலம் வந்து 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு சுற்றளவு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பெரிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் வந்து 2 × L+1 பின்னு சொல்லிட்டு 6ன்னு சொல்லுவோம். இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பியோட இது சப்ஸ்டியூட் பண்ணி, ஸோ இந்த 2 வந்து இந்த சைடு போச்சுன்னா இங்கே வந்து 3ஆக மாறிடும். ஸோ இந்த +1 வந்து இந்த சைடு போச்சுன்னா -1ஆக மாறி, ஸோ L = 2 மீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஜஸ்ட்டு பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து லென்த் நீளம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஃபைண்ட் த சைட் ஆஃப் எ ஸ்கொயர் ஷேப்டு போஸ்டல் ஸ்டாம்ப் ஆஃப் பெரிமீட்டர் 8 சென்டிமீட்டர். அதாவது ஒரு சதுர வடிவமான தபால் விலையின் சுற்றளவு 8 சென்டிமீட்டரில் அதன் பக்க அளவு காண்க. அதாவது இந்த போஸ்டல் ஸ்டாம்ப் இருக்குது. இந்த போஸ்டல் ஸ்டாம்போட பெரிமீட்டர் வந்து கொடுத்துருவாங்க, சுற்றளவு வந்து கொடுத்துருவாங்க 8 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ 8 சென்டிமீட்டர் நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும், சுற்றளவோட ஃபார்முலா 4a. ஸோ 8ன்னு கொடுத்துருவாங்க, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ அப்போ a = 2. ஸோ இதுதான் ஆன்சர். அதோட சைடு தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. சைடு வந்து 2 சென்டிமீட்டர். சாரி. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஃபைண்ட் த சைடு ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் பெரிமீட்டர் 129 சென்டிமீட்டர். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு பக்க அளவு காண்க. ஒன்றும் இல்லை, ஒரு சமபக்க முக்கோணம் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 3 சைடுமே ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்லாம். ஸோ ஏ 3 சைடுமே ஈக்குவல்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் சமபக்க முக்கோணமில். அதோட சுற்றளவு வந்து 129 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 129 சென்டிமீட்டர். அப்போது இதோட சுற்றளவு ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், சமபக்க முக்கோணத்தோடது 3a. ஸோ 3 சைடு இருந்தாலும் 3aன்னு சொல்லிட்டு தெரியும். அப்போது இந்த 3 எத்தனை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 43 சென்டிமீட்டர் ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். தென்றல், தரணி அண்ட் தனம் are given a thread piece each of length 12 cm. They are asked to make a rectangle, a square and a triangle respectively with the thread for their math activity. In how many ways can they make the respective shapes? தென்றல், தரணி மற்றும் தனம் ஆகியோருக்கு முறையே 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள நூல் துண்டுகள் வழங்கப்படுகின்றனர். இந்த நூலினை கொண்டு செவ்வகம், சதுரம் மற்றும் முக்கோணம் ஆகியவற்றை உருவாக்குமாறு அவர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது ஒரு கணித செயல்பாடு ஆகும். அவர்கள் ஒவ்வொருவரும் எத்தனை வடிவங்கள் உருவாக்க முடியும்? ஸோ அதாவது 3 பேர் இருக்காங்க. தென்றல், தரணி மற்றும் தனம் சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஷேப் வந்து உருவாக்குறாங்க. அவங்க 3 பேர்கிட்டையும் லென்த்து 12 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு த்ரெட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ 3 பேர்கிட்டும் 12 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு த்ரெட் வந்து கொடுத்துட்றாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் தென்றல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செவ்வகம் வந்து உருவாக்குறாங்க, ரெக்டாங்கிளும். தரணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சதுரம் வந்து ஸ்கொயர் வந்து உருவாக்குறாங்க. தனம் வந்து ட்ரையாங்கிள் வந்து உருவாக்குறாங்க, முக்கோணம் வந்து. ஸோ இப்போது நமக்கு வந்து தெரியும் 12 சென்டிமீட்டர். இப்போது தென்றல் எடுத்துக்கலாம். தென்றல் வந்து ரெக்டாங்கிள் செய்கிறாங்க. ஸோ ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் நமக்கு தெரியும், சுற்றளவு வந்து நமக்கு தெரியும், P = 2 × L+b. ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ணோம், பெரிமீட்டர் வந்து தெரியும் நமக்கு 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 12 சென்டிமீட்டர். ஸோ இதுலேருந்து நீங்கள் L+b தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொண்டு வரும்னா இந்த 2 6 கேன்சல் 6 டைம் வரும். ஸோ L+b = 6ன்னு வரும். ஸோ இப்போது 2 லென்த்து பிரெத்தை ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது நீளமும் அகலமும் ஆட் பண்ணிங்கன்னா 6 வரணும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எத்தனை ரெக்டாங்கிள் வந்து உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எந்தெந்த ஃபார்மில் உருவாக்கலான்னு கேட்டால் 1,5 உருவாக்கலாம், 2,4 உருவாக்கலாம். ஸோ இதுமாதிரி 2 விதமான செவ்வகம் வந்து உருவாக்கலாம். ஸோ 3,3 அந்த மாதிரிலாம் உருவாக்க முடியாது, அது வந்து ஸ்கொயராக மாறிடும். ஸோ தென்றல் வந்து எத்தனை ரெக்டாங்கிள் வந்து உருவாக்குறாங்கன்னா 2 ரெக்டாங்கிள், 2 செவ்வகம் வந்து உருவாக்குறாங்க. ஸோ அடுத்து தாரணி வந்து என்ன பண்ணுறாங்க போகும். ஸோ தாரணி வந்து ஸ்கொயர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கொயரோட பெரிமீட்டர் சுற்றளவு வந்து நமக்கு தெரியும் 4aன்னு சொல்லிட்டு. அப்போது 4a = 12. அப்போது a = என்ன வரும்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 3ன்னு வரும். ஸோ 3. அப்போது 3 × 3ன்ற ஒரு ஸ்கொயர் மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ வேறு எந்த ஸ்கொயரும் அவங்களால பண்ண முடியும். ஸோ பண்ண முடியாது. ஸோ தாரணி வந்து ஒரு ஸ்கொயர் ரெடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து உருவாக்குறாங்க. யாருன்னா தனம் வந்து ட்ரையாங்கிள் வந்து உருவாக்குறாங்க. ஸோ ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் நமக்கு தெரியும் a+b+c சுற்றளவு. ஸோ = 12ன்னு சொல்லிட்டு தெரியும். அப்போது எந்த a+b+ன்ற வேல்யூ வந்து போடும்போது நமக்கு வந்து ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செட்டு வந்து உருவாக்கணும் 2,5,5. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிளாக உருவாக்கலாம். நெக்ஸ்ட்டு
3,4,5. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிளாக உருவாக்கலாம். நெக்ஸ்ட்டு 4,4,4. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிளாக உருவாக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் இது வச்சே கூட நம்ம வந்து எந்தெந்த ட்ரையாங்கிள் கூட உருவாக்கலாம், எந்தெந்த ட்ரையாங்கிள் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது 3 சைடுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ 3 சைடு ஈக்குவலாக இருந்தால் சமபக்க முக்கோணம், ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எந்த சைடுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இது ஸ்கேலின் ட்ரையாங்கிள், சேமபக்க முக்கோணம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 2 சைடு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஒரு சைடு வந்து மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தா இது ஐசோஸ்கல் ட்ரையாங்கிள், இருபக்க முக்கோணம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி 3 விதமான ட்ரையாங்கிள் வந்து உருவாக்கலாம். ஸோ தென்றல் வந்து ரெண்டு ரெக்டாங்கிள் வந்து உருவாக்குறாங்க, தாரணி வந்து ஒரு ஸ்கொயர் உருவாக்குறாங்க, தனம் வந்து 3 ட்ரையாங்கிள் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினை கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Find the cost of fencing a square plot of side 12 meter at the rate of ₹15 per meter. 12 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ₹15 வீதம் ஆகும் செலவினை காண்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கொயர் பிளாட் இருக்குது, அந்த ஸ்கொயர் பிளாட் சுற்றி வேலி வந்து அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா? அந்த வேலிக்கு ஒரு மீட்டருக்கு வந்து ₹15 ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மீட்டருக்கு வந்து ₹15 ஆகும்னா அப்போது இந்த 12 மீட்டர் கொண்ட இந்த ஸ்கொயருக்கு வந்து எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து பெரிமீட்டர் ஃபென்சிங்கிறதுனால நம்ம சுற்றி தான் அமைக்கிறோம். அதனால் நம்ம வந்து பரப்பளவு கண்டுபிடிக்க தேவையில்ல, சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சுற்றளவு நமக்கு தெரியும் 4S, அதாவது 4A ஃபார்முலா. ஸோ 12 மீட்டர் போட்டிங்கன்னா 48ன்னு கிடைக்கும். இந்த 48 வந்து 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ஒரு மீட்டருக்கு வந்து ₹15 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 15ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ₹720 ஆகும். ஸோ இந்த 12 மீட்டர் இந்த ஸ்கொயர் பிளாட்டுக்கு சதுர வடிவிலான இந்த வீட்டு மனைக்கு வந்து ஃபென்சிங் அமைக்க ₹15 மீட்டர்னால் ₹720 ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஃபைண்ட் த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் வித் பெரிமீட்டர் 14 மீட்டர் அண்ட் லென்த் 4 மீட்டர். ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 14 மீட்டர், அதன் நீளம் 4 மீட்டர் எனில் அதன் அகலம் காண்க. ஒன்றில் ஒரு செவ்வகம், ஒரு ரெக்டாங்கிள் வந்து இருக்குது, அந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் சுற்றளவு வந்து கொடுத்துருக்காங்க 14 மீட்டர்னு சொல்லிட்டு, லென்த்து வந்து 4 மீட்டர், அதாவது நீளம் வந்து 4 மீட்டர். அப்போது பிரெத் என்ன, அகலம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலா நமக்கு தெரியும், 2 × L + B தட் இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 7 வரும். ஸோ எல்லோட வேல்யூ வந்து நமக்கு 4ன்னு தெரியும். ஸோ 4 + B = 7. ஸோ B இன்சைடு வச்சுட்டு 7, 4 அன்சைடு எடுத்து மட்டும்னா -4. அப்போ B = 3. ஸோ பிரெத்து அதாவது அகலம் வந்து 3 மீட்டர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The perimeter of a isosceles triangle is 21 cm. Find the measure of equal sides given that the third side is 5 cm. ஓர் இரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 21 சென்டிமீட்டர், மூன்றாவது பக்கம் 5 சென்டிமீட்டர் எனில் சமபக்கங்களின் அளவுகள் காண்க. ஸோ இங்கே என்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருங்கன்னா ஐசோஸ்கேல் ட்ரையாங்கிள் கொடுத்துருவாங்க. முக்கோணம், அதாவது இரு சமபக்க முக்கோணம் சொல்லிடுறாங்க. இரு சமபக்க முக்கோணம்னா 2 சைடு வந்து ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும். ஸோ இது 2 ஈக்குவல் லென்த்தாக இருக்கலாம். இன்னொரு தேர்ட் சைடு வந்து 5 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சுற்றளவு வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றளவு வந்து என்ன கேட்டால் 21 சென்டிமீட்டரு, தேர்ட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர்னு. ஸோ அந்த ஈக்குவலாக இருக்கக்கூடிய 2 சைடோட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது சைடோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இப்போது நமக்கு வந்து தெரியும் பெரிமீட்டர் சுற்றளவோட ஃபார்முலா வந்து A + B + C தட் இஸ் ஈக்குவல் டு 21. ஓகேங்களா? இதில் ஒன்று வந்து தெரியும் நமக்கு 5ன்னு சொல்லிட்டு. ஸோ நான் A + B + 5 தட் இஸ் ஈக்குவல் டு 21. இந்த 21 ஈக்குவல் இந்த 5 இந்த சைடு இருந்துச்சுன்னா -5 ஆகிடும். அப்போது A + B = 16 வரும். ஸோ இது வந்து அப்போ என்னவாக இருக்குன்னா ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். அப்போது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8ஆக இருக்கும். ஸோ இந்த பக்கம் 8ஆக இருக்கும், இந்த பக்கம் 8ஆக இருக்கும். ஸோ இது வந்து 5 சென்டிமீட்டர். இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21 வந்து கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 8 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். இது வந்து ட்ரை திஸ் இவற்றை முயல்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இது போட்டேன். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பெரிமீட்டரை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏரியாஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பரப்பளவு பற்றி பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் ஆஃப் லென்த் 12 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் 7 சென்டிமீட்டர். அதாவது ஒரு ரெக்டாங்கிள் செவ்வகம் கொடுத்துருக்காங்க, தமிழில் படிச்சேன்னா 12 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவு காண்க. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, செவ்வகம் இருக்குது. ஸோ லென்த்து வந்து 12 சென்டிமீட்டர், நீளம் வந்து 12 சென்டிமீட்டர், அகலம் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து தெரியும் பரப்பளவோட ஃபார்முலா வந்து லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எதுவுமே இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 84 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் சைட் 15 சென்டிமீட்டர்.
15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவு காண்க. ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரோட சைடு வந்து 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, சதுரத்தோட பக்கம் வந்து 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஏரியா கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து தெரியும் ஏரியானாலே சைடு இன்ட்டு சைடு. ஸோ ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு ஏன்னு வரும், இங்கே வந்து ஏ ஸ்கொயர். ஸோ 15 ஸ்கொயர் வந்து 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம், சைடு கொடுத்துருக்காங்க, அது ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். Find the area of a right angle triangle whose base is 18 cm and height is 12 cm. அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காண்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க, செங்கோண முக்கோணம், அதில் பேஸ் வந்து 12 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அடிப்பக்கம் வந்து ஓகேங்களா, பேஸ் வந்து 18 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கம் ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போது வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஏரியா, இதோட பரப்பளவு தான் கேட்குறாங்க, இதோட பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து தெரியும், ஆஃப் பிஹெச்னு. ஸோ அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 18 × 12 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இவ்வளோ நேரம் வந்து தனித்தனி ஷேப்பாக பார்த்துருந்தோம். ஸோ ஏரியாவுக்கு தனியாக, அதாவது பெரிய ரெக்டாங்கிள் தனியாக, ஸ்கொயர் தனியாக, ட்ரையாங்கிள் தனியாக, ஸோ அதோட தனித்தனி ஃபார்முலா பெரிமீட்டர் சொல்லிட்டு அப்படி சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ கம்பைன்டு ஷேப்பு, அதாவது ஒரு ஷேப்லேயே ஒரு ஸ்கொயரும் ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ரெக்டாங்கிள், ஸோ அதுமாதிரிலாம் சேர்ந்து ஒரு கம்பைன்டு ஷேப்பாக இருந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஃபிகர். கொடுக்கப்பட்ட வடிவத்தின் சுற்றளவு காண்க. ஸோ இந்த வடிவம் தான் இருக்குது, இந்த வடிவத்தோட சுற்றளவு தான் காணணும். ஸோ சுற்றளவுன்றது நமக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த பாயிண்ட்லேயே வந்து எண்ட் ஆச்சுன்னா அதான் நமக்கு வந்து சுற்றளவு பெரிமீட்டர் சொல்லுவாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அது வந்து க்ளோஸ்டு பார்த்தா இருக்கணும், ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேயே வந்து எண்ட் ஆகிருக்கணும், அதான் க்ளோஸ்டு பார்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி நம்ம இப்போ பார்க்குறப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், 6 சென்டிமீட்டரு ப்ளஸ்ஸு, ஸோ இந்த சைடு போகிற 2 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 2, 1, 3, 4, 2, மறுபடியும் இது ஒரு 6 சென்டிமீட்டர். ஸோ இந்த சைடு 6னா இந்த சைடு 6, ஏன்னா ஸ்கொயர் இது. நெக்ஸ்ட்டு இது ஒரு 9 சென்டிமீட்டர். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 48 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து சுற்றளவு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண பாயிண்டில் வந்து எண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் சுற்றளவு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் எல் ஷேப்டு ஃபிகர். ஸோ தமிழில் நான் சொல்லிடுறேன், சுற்றளவு மற்றும் பரப்பளவு, ஸோ ரெண்டுமே கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா இந்த எல் ஷேப்புக்கு வந்து கேட்டிருக்காங்க, இந்த எல் ஷேப்போட சுற்றளவு மற்றும் பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொஷின் இந்த சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான டிஸ்டன்ஸ்லாம் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து 28 நமக்கு தெரியும், இது வந்து 28, இது 7. ஸோ இது வந்து 7, அப்போ ரிமைனிங் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னு கேட்டால் 21 இருக்கும். ஸோ 28, இது 28ல் 7 போச்சுன்னா 21 இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கும்போது இதுவும் 28, 7 போச்சுன்னா 21 இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். ஸோ 28, 7, 21, அகைன் 21, 7, 28. ஸோ டோட்டலாக ஒரு ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டில் வந்து எண்ட் பண்ண முடியும்போது ஒரு க்ளோஸ்டு பேத்தாக வந்துச்சுன்னா அதுதான் பெரிமீட்டர். ஸோ நமக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 112 சென்டிமீட்டர் வரும். ஸோ சுற்றளவு வந்து 112 சென்டிமீட்டர் வரும். இப்போது ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்னென்னா இங்கே வந்து நம்ம வந்து இந்த ரெக்டாங்கிள், இது வந்து எல்லை வந்து நம்ம 2 ரெக்டாங்கிளாக பிரிக்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுமாதிரி 2 ரெக்டாங்கிளாக பிரிக்கிறோம். ஸோ இதோட லென்த் வந்து 28 தான், இது 28 சென்டிமீட்டர் தான். இதோட பிரெத்து, அதாவது நீளம், அகலம் வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ இது நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இங்கே இந்த 28ல் 7 போயிடும். ஸோ ஏன்னா இங்கேயே கட் ஆகிடுது, அப்போது 21 இருக்கும். ஸோ 21 வந்து லென்த்து, நீளம் வந்து 7 வந்து அதே அகலம் தான். ஸோ இதுமாதிரி 2 ரெக்டாங்கிளாக இருக்குது. ஒரு ரெக்டாங்கிள் வந்து 21, 7, இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து 28, 7. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஏரியா கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதுதான் இங்கே இருக்குது, லென்த் இன்ட்டு பிரெத்து. ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஏ வந்து எடுக்கணும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஏக்கு வந்து 28, 7, ரெக்டாங்கிள் பி வந்து 21, 7. ஸோ 196, 147. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 343 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ அதுதான் இந்த ஷேப்போட பெரிமீட்டர், சுற்றளவும் பரப்பளவும் கேட்டிருக்காங்க, ஏரியாவும் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். இம்பேக்ட் ஆன் ரிமூவிங் ஆடிங் எ போர்ஷன் ஃப்ரம் டு த கிவன் ஷேப்.
கொடுக்கப்பட்ட வடிவத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீக்குதலின் சேர்த்தலின் தாக்கம். அதாவது இங்கே வந்து ஒரு ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த ஷேப்பில் வந்து ஒரு பார்ட் வந்து ரிமூவ் பண்ணால் என்ன நடக்கும், இல்லை ஆட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இம்பேக்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஷேப்போட ஃபஸ்ட்டு இதோட பெரிமீட்டர் மற்றும் ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதாவது சுற்றளவு பரப்பளவும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பரப்பளவு வந்து லென்த் இன்ட்டு பிரெத் வந்து செவ்வக வடிவம். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து 96ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் வந்து 2 × L+B. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 40 சென்டிமீட்டர் வந்து கிடைக்குது. ஸோ இந்த இப்போ கொடுத்துருக்க ஷேப்போட ஏரியா வந்து என்னென்னு கேட்டால் 96 அண்டு பெரிமீட்டர் வந்து கேட்டால் 40 சென்டிமீட்டர். ஸோ பரப்பளவும் சுற்றளவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஷேப்லேருந்து நமக்கு ஒன்று ரிமூவ் பண்ணால் என்ன இம்பேக்ட் நடக்கும், இல்லை ஆட் பண்ணால் என்ன இம்பேக்ட் வந்து நடக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ அதே தான் முன்ன இருந்த அதே ரெக்டாங்கிள் தான் 12 × 8 சென்டிமீட்டர் சொன்ன அதே செவ்வகம் தான். இப்போ அதில் 3/3 கொண்ட ஒரு ஸ்கொயர் வந்து கட் பண்ணி எடுத்துடுறாங்க அந்த செவ்வகத்துலேருந்து. ஸோ அது மூலிமா என்ன தாக்கம் வந்து நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த ஸ்கொயருக்கு வந்து 3 × 3 அது தெரியும் நமக்கு, ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். அது இப்போது நமக்கு 12 × 8ன்ற இந்த ரெக்டாங்கிள்லேருந்து 3 × 3ன்ற இந்த பரப்பளவு வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ சைடு வந்து தெரியும் 3 × 3. ஸோ 3 × 3 வந்து மைனஸ் பண்ணதுனால 87 ஸ்கொயர் சென்டிமீட்டரும் கிடைக்கும். இப்போ இந்த பவுண்ட்ரி டோட்டல் பவுண்ட்ரின்ற இந்த பவுண்ட்ரி கால்குலேட் பண்ணுறதா பெரிமீட்டர் சுற்றளவு. ஸோ சுற்றளவு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல 3 + 3 9, 8 + 12 5 இது எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா 40 சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதே தான் இப்போது நீங்கள் போன ஃபிகரை எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட பெரிமீட்டர் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ 40 தான் இருக்கும். ஆனால் ஏரியா வந்து 96ன்னு இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு ஷேப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது 3/3 வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட பெரிமீட்டர் பாருங்கள், அதோட சுற்றளவு பாருங்கள் 40 சென்டிமீட்டர், ஏரியா வந்து 87. ஸோ அப்போ ரெண்டுத்துலையுமே பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா சுற்றளவு பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். அதான் பட் ஆனால் ஏரியா வந்து கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ த பெரிமீட்டர் இஸ் நாட் சேஞ்ச்டு பட் ஏரியா இஸ் ரெடியூஸ்டு. சுற்றளவு மாற்றமில்லை ஆனால் பரப்பளவு மாறுகிறது. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணதுனால இப்போது ஒரு போர்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே ரெக்டாங்கிளில் ஒரு 3/3 வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். ஸோ இதனால் என்ன இம்பேக்ட் ஆகுது அது வந்து பார்க்கலாம். இப்போது லென்த் இன்ட்டு பிரெத் நமக்கு தெரியும் 12 × 8. இப்போ அது கூட இந்த 3 × 3 வந்து ஆட் ஆகுது. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 105 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ இந்த பவுண்ட்ரிலாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த பவுண்ட்ரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 8 + 12 + 11 + 3 + 3 + 9. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 46 சென்டிமீட்டர் வந்து கிடைக்குது. அதே தான் இப்போது வந்து இந்த ஃபஸ்ட்டு இருந்த ரெக்டாங்கிளுக்கும் இப்போ என்னென்னு பார்த்தா போத் த பெரிமீட்டர் அண்ட் த ஏரியாஸ் இன்க்ரீஸ்டு, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சுற்றளவும் இன்க்ரீஸ் ஆகுது, பரப்பளவும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே ஒரு ஷேப் வந்து ரிமூவ் பண்ணும்போது சுற்றளவில் பெருசாக எந்த மாற்றமும் இல்லை, பட்டு பரப்பளவில் மாற்றம் இருக்குது, கம்மியாக இருக்குது பரப்பளவில். ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு ஷேப் ஆட் பண்ணுறது மூலிமா வரக்கூடிய இம்பேக்ட் என்ன, இல்லை ரிமூவ் பண்ணுறது மூலிமா என்ன வரக்கூடிய இம்பேக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 4 identical square floor mat of side 15 cm are joined together to form either a rectangle mat or a square mat. Which mat will have a larger area and longer perimeter? 15 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய 4 சதுர தரை விரிப்புகள் இணைக்கப்பட்டு ஒரு செவ்வக விரிப்போ அல்லது ஒரு சதுர விரிப்போ உருவாக்கலாம் எனில் எந்த தரை விரிப்பு அதிகமான பரப்பளவு மற்றும் நீண்ட சுற்றளவு பெற்றிருக்கும்? ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு 15 ஒரு ஸ்கொயர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ 15 ஒரு ஸ்கொயர் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்கொயரில் இருக்கிற அந்த மேட்டை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ 4 மேட்டாக ஜாயின் பண்ணி ஒரு ரெக்டாங்கிளாக உருவாக்குறாங்க. அதேமாதிரி 4 மேட்டாக ஜாயின் பண்ணி ஒரு ஸ்கொயராக உருவாக்குறாங்க. ஸோ எது வந்து லார்ஜர் ஏரியா, அதாவது அதிக பரப்பளவு கொண்டு இருக்கும், எது வந்து அதிக சுற்றளவு கொண்டு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷேப்புக்கு நம்ம வந்து இது வந்து ரெக்டாங்கிள் மாரி, அதாவது 4 மேட் ஒன்றா சேர்த்ததுனால ரெக்டாங்கிளாக மாறிடுச்சு. ஸோ நமக்கு தெரியும் இது 15. ஸோ 15 15 சேர்த்திங்கன்னா 60. ஸோ இதோட லென்த்து, அதாவது நீளம் வந்து 60 சென்டிமீட்டர், அகலம் வந்து 15 சென்டிமீட்டர் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போது அதை வச்சு நம்ம வந்து சுற்றளவு வந்து காணலாம். சுற்றளவு வந்து பார்க்கும்போது 2 × L+B. ஸோ ரெக்டாங்கிளோட ஃபார்முலா தான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 150 சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும். ஸோ இதோட ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ 15 × 60 பண்ணிங்கன்னா 900. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்கொயர் மேட் இருக்குது. இந்த ஸ்கொயர் மேட்டோட இது வந்து என்னென்னு கேட்டால் அதே தான் 30
30 × 30 தான் வரும். ஏன்னா 15 15 2 இருக்குது, இது 50. ஸோ 30 × 30 தான் வரும். அதுக்கு வந்து நம்ம வந்து 4A, அதாவது 4Aன்னு சொல்லுவோம், இல்லை 4S சைடுனாலும் ஓகே தான். மல்டிப்ளை பண்ணால் 120 சென்டிமீட்டர். இது வந்து சுற்றளவு. பரப்பளவு வந்து A², அதாவது 30 × 30 900. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா there is no change in areas, அதாவது பரப்பளவில் எந்த மாற்றமும் இல்லை. 900 தான் இருக்குது. பட் சுற்றளவில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் தான் அதிகமாக இருக்குது, அதாவது செவ்வகம் தான் அதிகமாக இருக்குது. இங்கே 150 சென்டிமீட்டர் இருக்குது, ஸோ 120 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ எது வந்து ஏரியாவில் எந்த மாற்றமும் இல்லை, பரப்பளவில் எந்த மாற்றமும் இல்லை. பட் சுற்றளவில் வந்து ரெக்டாங்கிளுக்கு தான், செவ்வகத்துக்கு தான் பெரிய சுற்றளவாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் போகலாம். ஸோ இங்கே டிடினோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷேப் வித் சேம் பெரிமீட்டர் மே டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். அதாவது தமிழில் படிச்சிடும். ஒரே சுற்றளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு பரப்பளவுகளை பெற்றிருக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிமீட்டர் சுற்றளவு வந்து சேமாக இருக்கலான்றாங்க, பெரிமீட்டர் வந்து சேமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏரியா வந்து டிஃபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சம் வந்து நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட் வந்து ஷேப் வித் சேம் ஏரியா மே டிஃப்ரெண்ட் பெரிமீட்டர்ஸ். ஒரே பரப்பளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு சுற்றளவுகளை பெற்றிருக்கலாம். அதாவது ஷேப் வித் சேம் ஏரியா வந்து சேமாக இருக்கலாம், பட் பெரிமீட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதுதான் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிமீட்டர் சுற்றளவு வந்து சேமாக இருந்துச்சுனாலும் பரப்பளவில் மாற்றம் இருக்கும், இதே பரப்பளவு சேமாக இருந்தாலும் சுற்றளவில் மாற்றம் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே டிடினோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த டாபிக் வந்து என்னென்னா ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஷேப், ஒழுங்கற்ற வடிவங்களின் பரப்பளவு. ஸோ எப்படி வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்புக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃப் எடுத்துக்கணும். அந்த கிராஃபில் இப்போ வந்து இலை வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப் தான், இதுக்குன்னு எந்த ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்கிளோ அந்த மாதிரி எந்த ஷேப்பும் கிடையாது, இது வந்து இர்ரெகுலர் ஷேப் தான். அது எடுத்துன்னு வந்து நீங்கள் கிராஃபில் வச்சுட்டு இதை ட்ரா பண்ணிடணும், அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிடணும். ஸோ ட்ரா பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் இந்த பாக்ஸ் இருக்கும் கிராஃபில், ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபுல் பாக்ஸ் வந்து இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் 3/4 பாக்ஸ் இருக்குது, எவ்வளோ வந்து ஆஃப் பாக்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து இந்த ஷேப்போட ஏரியா வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அது எக்ஸாமுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையில்லை, பட் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, ஸோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான். ஸோ நம்பர் ஆஃப் ஃபுல் ஸ்கொயர் வந்து இங்கே க்ரீனில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஃபுல் ஸ்கொயரு ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோர் தென் ஆஃப் ஸ்கொயர்ன்றது இங்கே ப்ரௌனில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஆஃபுக்கு மேலே அதாவது ஸ்கொயரில் அந்த பாக்ஸ்லேயே பாதிக்கு மேலே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்கொயர் பாதி இருக்குது, ஸோ இந்த ப்ளூலாம் பாதி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து இது இந்த ஷேப்போட பரப்பளவு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பரப்பளவு வந்து 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை, பட் இது புக்கில் கொடுத்துருக்காங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இது போலலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இதை தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நெக்ஸ்ட்டு யூனிட் கன்வர்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது 1 சென்டிமீட்டர் = 10 mm. ஸோ 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். ஸோ இது போல் யூனிட் கன்வர்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் 1 ஏக்கர் = 4046.86 மீட்டர் ஸ்கொயர். அதாவது 1 ஏக்கர் = 4046.86. ஸோ 86 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஒரு ஹெக்டர் வந்து 10,000 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஸோ அதனால் இது கொடுக்குறேன். ஸோ இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஸோ அதனால் இது மெயினாக இது கொடுக்குறேன். ஸோ இது வச்சு சப்போஸ் நமக்கு இது போலையும் சம் கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து கொஷின் வந்து ஹெக்டரில் கொடுத்துட்ருப்பாங்க அல்லது ஏக்கரில் கொடுத்துருப்பாங்க, பட் ஆன்சர் வந்து ஆப்ஷனில் வந்து மீட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து யூனிட் கன்வர்ஷன் வந்து ரொம்ப தெரியணும். ஸோ அதனால் ஏரியா அண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம தெரிஞ்சுங்க, 1 ஹெக்டர் = 10,000 மீட்டர் ஸ்கொயர், 1 ஏக்கர் = 4046.86 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வச்சு யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு டிஎன்பிசியில். ஓகேங்களா, ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் சம் வந்து ஓவர். 6th தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம் ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸைஸ் சம் இருக்குது. எக்ஸைஸ் சம்மில் 1 to 5 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ராக்டிஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் போட்டு பாருங்கள். 6th சம்லேருந்து நான் நடத்துகிறேன், அப்ளிகேஷன் சம்ஸ்லேருந்து நான் நடத்துகிறேன் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில். நெக்ஸ்ட்டு இப்போ 6th கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதே போக தான் அந்த மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுட்டு பண்ணோன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸைஸ் சம் வந்து நடத்துகிறேன். தேங்க்யூ.